திருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான துளிர் நேர்களே மகாபெரிவால நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அதில் ஒரு குட்டி அனுபவம் உண்மை. ஒரு தடவை பெரியவா பூஜை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரச்ச ஒரு குழந்தைய பார்க்குறோம். அந்த குழந்தைக்கு ரொம்ப வாய்ப்புண்ணு தாங்க முடியல. அப்போ வலி வேதனை. அவள் அம்மா அப்பா குழந்தையோட கூட்டிகிட்டு நிற்கிறத பார்த்தேன். அப்போ பெரியவா இங்கே வாடா குழந்தை அப்படின்னு கூப்பிட்டு வாயெல்லாம் இப்படி எடுத்து உதடை இப்படி நீக்க சொன்னார். பார்த்தா நிறைய புண்ணு. அப்போ என்னடா பண்ண அப்படின்ட்டு பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ண சொல்கிறான். அம்மாவும் அப்பாவும் பண்ணிவிட்டு உட்கார சொல்கிறோம். இந்த மாதிரி தேங்காய் பூ அவ்வளோ நல்லது. டெய்லி 2 பூ சாப்பிட சொல்லுங்க. நல்லா வதக்கி இது பண்ணி பிசைஞ்சு சாத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது அப்படின்னு பெரியவா சொல்கிறோம். அப்போ தேங்காய் பூக்கு இப்போது எங்கே போவேன் பெரியவா? தேங்காய் உடைச்சா தேங்காய் அபூர்வம், அதுதான் அபூர்வம். இருக்கிறப்பெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அந்த தேங்காய் பூவை அப்படிங்கிறா. அப்போ பெரியவாளுக்கு ஒரு 30 தேங்காய் கொண்டு ஒருத்தர் வர. அப்போ டக்குன்னு அப்பயே உடச்சி அம்சி பண்ணுறேன் பெரியவா முன்னாடி. அப்போ பூஜைக்கு வச்சுக்கோங்க பெரியவா அப்படின்னு. அது உடச்சா 10 தேங்காய் பூ இருந்தது. எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்களேன். அப்போ அந்த குழந்தைக்கு இந்த 10 பூவையும் கொடுக்குதோ. அந்த குழந்தை அவசரப்பட்டு ஒரு 5 பூவை சாப்பிட்டு அவ்வளோ வலி. பெரியவா எனக்கு எல்லாமே சரியாக போயிடுது பெரியவா அப்படிங்கிறான் குழந்தை. பார்த்தா அப்புறம் இந்த ஒரு 5 பூவை கையில் வச்சுன்னு கொண்டு போமா, இது அவ்வளோ நல்லதுமா, வாப்புன்னு வரவே வராது அப்படின்னு. ஆகையால் நேர்களே இந்த கை வைத்தியம் கொஞ்சம் நம்ம கடைபிடிச்சு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு முடியலை அப்படின்னு போகலாம். பெரியவாளை வேண்டிட்டு கண்டிப்பாக நம்ம கை வைத்தியம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நேர்களே, என் குழந்தைக்கு நேற்றுக்கு வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ ஓமவல்லி இலையை நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து ஒரு சங்கு போட்டுட்டு வாமிட் நின்றுது. ஆகையால் கை வைத்தியம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது நேர்களே. கண்டிப்பாக.